மாதம் முழுவதும் விரதம் என்பது இந்த புரட்டாசி மாதத்திலே தான். பெரும்பாலோர் இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலேயும் பெருமாளுக்கு விரதம் இருந்து கொண்டு தங்களுடைய வேண்டுதல்களை சமர்ப்பிப்பார்கள். திருப்பதிக்கு கால்நடையாக சென்று பெருமாளை தரிசனம் செய்து முடி காணிக்கை கொடுத்து வேங்கடவனுடைய அருளை பெற்று வருவார்கள். தொன்று தொட்டு பல நூறு வருடங்களாக நடைபெறுகின்ற இந்த அற்புதமான வேண்டுதல் புரட்டாசி விரதம் என்பது. இந்த புரட்டாசியிலே விரதம் இருப்பதால் பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். புரட்டாசி குடை, புரட்டாசி மாதத்திலே இந்த குடை ஊர்வலமானது கால்நடையாக எடுத்து செல்வார்கள். அது கவுனி தாண்டுவது என்பது மிகப்பெரிய கோலாகலமான விழாவாக நடக்கும். இந்த வருடம் கூட அந்த விழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இதனுடைய தாத்பரியங்கள் எல்லாம் என்ன, புரட்டாசி மாதத்திலே விரதம் இருந்தால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதை பற்றியெல்லாம் தான் இன்றைய இந்த காணொளியிலே காண இருக்கின்றோம். வேங்கடவனுடைய அருளினாலே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், நிறைவான வாழ்க்கை எல்லோருக்கும் அமைய வேண்டும். அது இல்லையே இது இல்லையே என்ற ஏக்கம் யாருக்குமே இருக்கக்கூடாது. ஏக்கங்கள் எல்லாம் தீர்ந்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அந்த பெருமாளை பிரார்த்தனை செய்து கொண்டு ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரியா கோவிந்தா, நித்ய நிர்மலா கோவிந்தா, நீலமேக ஷியாமா கோவிந்தா என அந்த கோவிந்தனுடைய புகழை பாடி இன்றைய காணொளி புரட்டாசி விரதத்தினுடைய முக்கியத்துவங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். பெருமாளுக்கு அதிவிசேஷமான விரதம் ஏகாதசி விரதம் மற்றும் இந்த புரட்டாசி விரதமாகும். சித்திரை தொடங்கி பங்குனி வரையிலே இந்த தமிழ் மாதங்களிலே ஆறாவதாக வருகின்ற மாதம் புரட்டாசி. மிகவும் தெய்வத்தன்மை வாய்ந்த ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் கருதப்படுகின்றது. பகவான் விஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒரு சில நாட்கள் விரத நாட்களாக அமைவது